ஸ்ரீ குருப்பியோ நம. நித்யானிகம் பார்ட் 1 அப்படிங்கிற இந்த புக்கில் சந்தியாவந்தனம், சமிதாதானம், பரிசேதனம், பிரம்மயஜ்ஞம், ஜோதிஷம், நமக்கு இது மாதிரி தெரிஞ்சிருക്കേണ്ടதான நிறைய விஷயங்கள் பிரமாணத்தோடு கூட ஓரோന്നും எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திர கிரந்தங்கள் உள்ள பிரமாண ஸ்லோகங்களை எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணோம் அப்படின்னு ஃபோட்டோ சகிதம் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 200 பேஜஸுக்கு மேலே இந்த புக் இருக்குது. யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் தெரியலேன்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டிருக்கோம். அதுவும் சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தா, தா, தா இது மாதிரிலாம் வித்தியாசம் தெரியறதுக்கு அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸை கேபிட்டல் டி, அது மாதிரி ஸ்மால் டி, டிஹெச், கேபிட்டல் டிஹெச் இந்த மாதிரி எல்லாம் அக்ஷரத்தை வேறுபடுத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இதில் போட்டு அப்படி வேணும் இதை வாசிக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போது சந்தியாவந்தனம் பண்ணினா பிரத்யேகமாக பலமொன்றும் இல்லை அப்படின்னு வாத்தியார் சொல்கிறார், சொல்லி கேட்டிருக்கோம். அதனால இப்போ எங்களுக்கு பாக்கி காரியங்கள் பண்ணுறதுக்கே டைம் இல்லை அப்படிங்கும்போ பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னா சந்தியாவந்தனம் பண்ணுவானே அப்படின்னு சில பேர் இந்த மாதிரி ஒரு டவுட்டு கேட்டிருக்கா. நம்ம இது ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். நம்ம சாஸ்திரம் நம்ம கர்மாவை நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா இது மாதிரி எல்லாம் திரிச்சிருக்கு. இதில் சந்தியாவந்தனம் நித்திய கர்மாவில் படும். அப்போது நித்திய கர்மா பண்ணினா பிரத்யேகிச்சு பலமொன்றும் இல்லை, ஆனால் பண்ணலைன்னா பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது. அகரணே பிரத்யவாயவா, பிரத்யவாய தோஷம். அப்போ என்ன ஆக்கம், இது பண்ணலைன்னா என்ன சம்பவிக்கும் அப்படின்னு நம்ம ஆദ്യം பார்ப்போம். ഒരാൾ ജന്മന ബ്രാഹ്മണനായി അവൾക്ക് ഷോഡശ സംസ്കാരം, അതായത് ജാതകർമ്മ, നാമകരണം, അന്നപ്രാശനം, ചൗളം இதெல்லாம் பண்ணி உபநயனத்துக்கு யோகியதை அப்புறம்தான் அந்த உபநயனம் போடுறான். ഓരോന്നുக்கும் പഠിച്ച ബ്രാഹ്മണങ്ങളെ കൊണ്ട് അനുജ്ഞ കേൾക്കണം. ഇപ്പോൾ அந்த നമ്മളോട് പേര് ചൊല്ലി നക്ഷത്രേ രാശോ ജാതസ്യ മമ കുമാരസ്യ ഉപനയന കർമ്മ കർത്തും യോഗ്യതാ സിദ്ധിം അനുഗ്രഹാണം அப்படின்னு யோகியதை உண்டா அப்படின்னு கேட்டு யோகியதா சித்திரஸ்து அப்படின்னு அதுக்கு படித்த பிராமணா பிரதிவேதனம் சொல்லி, அப்படி நம்ம வைத்தியத்தில் ஓரோன்னும் பண்ணுறதுக்கு யோகியதை ரொம்ப பிரதானம். அப்படி யோகியதை வந்தவாளுக்கு தான் இந்த உபநயனம் ஆகி அதில் காயத்ரி உபதேசமாகி அவள் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாள். அப்போ இந்த சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அந்த பிராமணியமே போயிடும், அவனை பிராமணன்னு கூப்பிட முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுறது. நம்ம பௌதாயன ரிஷி சொல்கிறார், சந்தியாவந்தனம் பண்ணாத ஒருத்தனை கதந்தே பிராமணஸ்பிரதா அப்படின்னு அவன் எப்படி பிராமணன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார். ஸோ சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பிராமணியம் போயிடும் அப்படின்னு தெரியாது. இப்போ பிராமணனாக இருக்கிறதுக்குள்ள யோகியதை இல்லாமல் ஆகிடும் தெரியாது. ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு முந்தி நெட் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அப்போ தான் அவன் கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடுறதுக்கு உள்ள அந்த ஒரு யோகியதையில் வருவன். இதொன்னும் பண்ணாமல் இருந்தானாக்கா டெஃபினட்டாக அவனுக்கு மேட்ச் நேராக கழிக்க முடியாது. அப்போது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு அந்த யோகியதை வரத்துக்கு தான், ஃபிட் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி உள்ள நெட் ப்ராக்டிஸு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறான். அதனால அவன் கிரிக்கெட் மேட்ச்சு ஜெயிக்க மாட்டான். மேட்ச்சில் நன்னா விளையாடினா தான் ஜெயிப்பேன். அது மாதிரி
பாக்கியுள்ள எல்லா கர்மா பண்ணுறதுக்கும் யோக்கியதை வரணுமான அந்த நித்திய கர்மா பண்ணியிருக்கணும். அப்போது நித்திய கர்மாங்கிறது நம்ம காமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு காரியத்துக்கு வேண்டி பண்ணுறதுன்னு உள்ள கர்மா அல்ல. அதானது நம்ம சங்கல்பம் சொல்லுമ്പോൾ மமோபாத்த சமஸ்தா ருதக்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராதசந்தியாம் உபாசிஷி அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் நமக்கு உத்தியோக ரங்கேகி வித்யாபியாச ரங்கேகி உன்னத விஜயப்பிராப்தி சித்தியர்த்தம் சீக்கிர விவாக பிராப்தியர்த்தம் மனசு சிந்தித மனோரதம் அவாப்தியர்த்தம் இது மாதிரி எல்லாம் நம்மளோட ஆக்ரகங்களை எல்லாம் நம்ம அதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்படி நம்ம சொல்லி பண்ணுறதுக்கு காமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பல காரணங்கள். அது பண்ணி நடக்கலை அப்படின்னா நடக்கலை அப்படின்னு நிறுத்திடுவா. ரெண்டு நடந்துட்டானாலும் நிறுத்திடுவா. പക്ഷെ இது அதெல்லாம் அந்த மாதிரி உள்ள கர்மா எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக ஒரு எலிജിബിലിറ്റി வேணும். அது ஒன் ஆஃப் த எய்ம் இந்த நித்திய கர்மாவோடு. അപ്പോൾ அதில் ഫലത്തെ പ്രതീക്ഷിക്കാமல் பண்ணணும். ഫലം ഇല്ലേന്നേ ഇല്ലേ. ഋഷയോ ദീർഘസന്ധിത്വാ ദീർഘായുഷ്യമവാപ്നിയുഹു പ്രജ്ഞാം യശശ്ച കീർത്തിശ്ച பிரம்மவர்த்தசமயவஜ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறார். ഋഷിമാരെല്ലാം தீர்க்கனா சந்தியாவந்தனம் பண்ணினா அவள் தீர்காயுஷாக இருந்தாள். அப்போ அது ஒரு பலமாச்சு. அது மாதிரி அவளுக்கு என்னெல்லாம் கிடச்சிது? பிரஜை கிடச்சிது, யசஸ் கிடச்சிது, பிரம்மவர்த்தஸ் கிடச்சிது. அப்போது பிரஜை, யசஸ், நல்ல புத்தி, நல்ல மெமரி பவர், நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இதெல்லாமே சந்தியாவந்தனம் பண்ணால் அவளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறது. அதுமாதிரி யசஸ், கீர்த்தின்னா நம்மளோட ஃபெய்ம், எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஃபெய்ம், அதுக்கு கீர்த்தி. யசஸ்னா நம்மளோட சக்தி, நமக்கு மட்டும் தெரியறதான நம்மளோட அந்த சக்தி, நம்மளோட அனுஷ்டானம் வழியும் டிசிப்ளின் வழியும் நமக்கு கிடைக்கிறதான அந்த ஒரு சக்திங்கிறது அதுக்கு யசஸ். அது மாதிரி கீர்த்தி, வர்ச்சஸ், பிரம்ம வர்ச்சஸ், அந்த ஒரு பிரம்ம சைதன்யம், தேஜஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது. வெளியில் அது பிரகடமான அது வர்ச்சஸ். வர்ச்சஸ்வி பூயாசம், தேஜஸ்வி பூயாசம் எல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த தேஜஸ், வர்ச்சஸ் இதெல்லாமே இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது வழி கிடைக்கிறது. அப்போ சந்தியாவந்தனத்துக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லாங் டேர்மாக நம்ம கூட இருக்கின்றதான பிரயோஜனங்கள் சந்தியாவந்தனத்தில் இருக்குது. அப்போது நம்ம சந்தியாவந்தனத்தை பண்ணும்போது ஒரு காரியத்துக்குன்னு சங்கல்பம் பண்ணி பண்ணப்படாது. உன்னோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் தான் சந்தியாவந்தனம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆபஸ்தம்ப ரிஷி சொல்கிறார், எப்படி நம்ம மாங்காய்க்கு வேண்டி மாமரம் நடுற சமயத்தில் அது வழி அந்த பூவோடு மனம் கிடைக்கிறது, தணல் கிடைக்கிறது, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. പക്ഷെ நம்ம உத்தேசம் மாம்பழம், பாக்கியுள்ளதெல்லாம் அதனோட பை ப்ராடக்ட்னு சொல்கிற மாதிரி ஆனுஷங்கிக பலம். அப்போ நம்ம பண்ணும்போது நிறைய பலம் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆனால் பலத்தை உத்தேசித்து நம்ம பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே. தவிர சந்தியாவந்தனம் பண்ணினா பலமே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கப்படாது. அதனால தான் சந்தியாஹீனஹா அசுஜர் நித்தியம் அனர்ஹ சர்வகர்மசு. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா வேறு ஒரு கர்மா பண்ணுறதுக்கும் எலிஜிபிலிட்டி இல்லை. எஸ்பெஷலி பிராமணனுக்கு இந்த சந்தியாவந்தனம் ரொம்ப பிரதானம். இந்த பிராமணியத்தை நிலநிறுத்தினால்தான் பிராமணாலோடு எல்லா கர்மங்களும் பண்ண முடியும். அதனால் அந்த சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா ஒராள் 10 தீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னெல்லாம் பண்டிதா சொல்லியிருக்கா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் சந்தியாவந்தனம் பண்ணினாலும் நிறைய பிரயோஜனங்கள் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி உள்ள பிரயோஜனம் நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கு வேண்டி அதை பண்ணப்படாது. அப்படி தான் நம்ம அதனோட அர்த்தமே தவிர பலமே இல்லை அப்படிங்கிறது இல்லை. அதனால் சந்தியாவந்தனத்துக்கு என்னெல்லாம் பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிறது இனி உள்ள வீடியோஸில் நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த புக்கை நம்ம இந்த நித்யானிகம் பார்ட் 1 அப்படிங்கிறது அந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு வேண்டி அதில் சயின்டிஃபிக் ரீசனிங் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி இது நம்ம
இதை கம்பைல் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாரும் இந்த புக்கு வாங்கி சரியான ரீதியில் சந்தியாவந்தனம் பண்ணி அதனோட முழுவன் பலத்தை அடையறதுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். நமஸ்காரம்.